கலாநிதி மாறன் தனது சொந்த தம்பி மீது சென்னை மாநகர காவல்துறையில் புகார் எழுதியிருக்கிறார் தெரியுமா? இவர் கட்டதொரு அருணுக்கே தெரியாது. அவர் தனியாக வந்து அண்ணன்ட்ட பேசி நான் முடிச்சு தரேன்ட்டு அவர் ஒரு தனியாக சுரேஷ் ஒரு வசூலை போட்டுட்டு இருக்காரு. எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா காசில் தான் வந்து நிற்கிது. தம்பிக்கு தெரியாமல் பேப்பரில் நடுவில் சொருகி கையெழுத்து வாங்குற ஆள் எந்த எல்லைக்கு போவார்? நேற்று நம்ம இந்த கேடி சகோதரர்களோட மோதல் பற்றி விரிவாக பேசினோம். கலாநிதி மாறன் தனது சொந்த தம்பி மீது சென்னை மாநகர காவல்துறையில் புகார் எழுதியிருக்கிறார் தெரியுமா? 6 மாதங்கள் ஆகிறது. புகார் வாங்கப்பட்டுதான். புகார் வாங்கப்பட்டு சிஎஸ்ஆர் போட்டு வைத்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சிக்கு தெரியாமல் அதை பண்ண மாட்டாங்க சார். அது குடும்பம், அவங்க குடும்பம் இருக்காங்க, அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறாங்க. ஆமாம். இது தொடர்பாக வந்து முதல்வர் குடும்பத்தில் ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஒரு நல்ல அதிகாரியாக இருந்தால் லைக் அவங்க பதவியில் தொடர்னா இது பெரிய எஃப்ஐஆர் போடல, சிஎஸ்ஆர் தானே? சிஎஸ்ஆர் தான் சார். அங்கே சொல்லிருப்பாங்கல்ல ஆட்சியில். சார் நல்ல அதிகாரின்னு அவர் சொல்கிறார். நல்ல முதல்வராக இருந்தா, நல்ல குடும்ப தலைவனாக இருந்தால் இது அவர்கிட்ட போகாமல் இது நடந்திருக்க கூடாது. இல்லை அவங்க கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ கலாநிதி மாறன் போலீஸ் போகிறத வந்து முதல்வரால் தடுக்க முடியாது. ஓகேங்களா? கலாநிதி மாறன் போய் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அந்த அதிகாரி என்ன பண்ணுறக்குன்னா நேராக அங்கே சொல்லிருக்கணும், ஆட்சி மேலே எடுத்து சொல்லிருக்கணும், இந்த மாதிரிங்க கொடுக்குறாங்க, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா முதல்வர் வந்து அவங்கள தொடர்பு கொண்டு எதாவது பேசியிருக்கணும். ஆனால் நீங்கள் சொல்ல போகிற விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இதில் எந்த நெக்ஸஸில் இது நடக்குது என்றால், கலாநிதி மாறனின் கீழ் வெளிவரும் செய்தித்தாள் எது? தினகரன். தினகரனின் தலைமை செய்தியாளர் யார்? அவர் தான் சுரேஷ் வேதநாயகம். சுரேஷ் வேதநாயகத்தின் அண்ணன் யார்? கட்டத்துறை. அண்ணன் தான் சொல்லுவாரா? அண்ணன் தான் சொல்லுவார். நீங்கள் இதெல்லாம் கவனிக்கணும். ஒரு நட்பின் அடிப்படையில் சொல்கிறதுன்றது வேறு, இது சாதியின் அடிப்படையில் சொல்வது. அண்ணன் இவர் கட்டத்தொரு அருணுக்கே தெரியாது. அவர் தனியாக வந்து அண்ணன்ட்ட பேசி நான் முடிச்சு தரேன்ட்டு அவர் ஒரு தனியாக சுரேஷ் ஒரு வசூலை போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா காசில் தான் வந்து நிற்கிது. இப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா கலாநிதி ஒரு சேஃப்டிக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. தம்பிக்கு தெரியாமல் பேப்பரில் நடுவில் சொருகி கையெழுத்து வாங்குற ஆள் எந்த எல்லைக்கு போவார்? தனக்கென்று பங்குகளே இல்லை. சன் குழுமம் தொடங்கப்பட்ட போது தனக்கும் தயாளுவுக்கும் தான் பங்குகளை ஒதுக்குகிறார் மாறன், முரசொலி மாறன். காலஞ்சற்ற மாறன் பங்கு தொடங்கும் போது அத்தை வருமா? அத்தைக்கும் தனக்கும் தான் பங்குகளை ஒதுக்குறாரு. பங்குகளை ஒதுக்குன உடனே இவர் அப்பா இறந்த உடனே லீகல் சர்டிஃபிகேட் கூட வாங்காமல் மொத்த பங்குகளையும் அம்மாவுக்கு மாற்றி அந்த பங்குகளை தனக்கு மாற்றி அதிலேருந்து தனக்கு டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு அந்த டிவிடெண்ட் காசை வச்சு அத்தையோட பங்குகளையும் வாங்கி யாருக்குமே பங்கு இல்லை என்று முடித்து விடுகிறார். 80% பங்குகளை அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் நேற்று தொடங்கும் போது குறிப்பிட்டீங்க சன் டிவி பங்கு ஏறவே ஏறாதுன்ட்டு. ஏன்னா 20% தான் மார்க்கெட்டில் இருக்குது, ஏறாதுன்ட்டு. ஒரு 20 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, 20% தான் மார்க்கெட்டில் இருக்குது. 80% வச்சுருக்கவருக்கு அந்த 20 ரூபா டிவிடெண்ட் எவ்வளோ பெரிய தொகையாக போகும் யோசிச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட நபர் இதை செய்யாமல் இருந்தால் தான் வியப்பு. நானே ரொம்ப கேள்விப்பட்ட போது அதிர்ச்சியானேன். ஃபஸ்ட்டு என்கிட்ட எஃப்ஐஆர்னு சொன்னாங்க. எஃப்ஐஆர்னு அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது சிஎஸ்ஆர் போட்டு வச்சுருக்காங்க. இது முதல்வருக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கூட தெரிஞ்சுக்க வரான்றது எனக்கு சந்தேகமாக தானே இருக்கிறது. இப்போ நியூஸ் வெளில வந்துருச்சு, தெரிஞ்சிருக்கு. அதுக்கு தான் சொல்கிறது. தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படிப்பட்ட அதிகாரிகளை வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை முதல்வர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தயாநிதி மாறனுக்கு தெரியுமா? அது தெரிந்ததனால்தான் அவர் இந்த நியூஸை மணி கண்ட்ரோலுக்கு லீக் பண்ணுறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தெரிந்திருக்கோம். ஒரு எம்பி பவர் அவருக்கு யாராவது சொல்ல மாட்டேன்னா? ஏன் நான் சொல்ல மாட்டேன்னா? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி 4-5 வருஷமாக இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. நடக்கும்போது எவ்வளோ நாள் வெளில வராமல் இப்போ ஏன் வெளில வருதுன்னா there must be some reason. இல்லை, ஏன்னா ஏற்கனவே ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள். அந்த நோட்டீஸ் அனுப்பிய பிறகு அன்புக்கரசிக்கு ஒரு 500 கோடி கொடுக்கப்பட்டது என்பது அந்த நோட்டீஸிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது அந்த நோட்டீஸ் குறித்த தகவல் வெளியே வரவில்லை. இப்போது இந்த நோட்டீஸ் பற்றிய விரிவான தகவல்கள் அனைத்து ஊடகங்களுக்கும் எப்படி அனுப்பப்படுகிறது? நம்மளே நேற்று நோட்டீஸில் ஒரு 2 பேஜ் காப்பி போட்டோம்ல, எப்படி வெளியிலே வருகிறது? கலாநிதி மாறன் நேற்று சொல்லியிருக்காரு சார், இது ஒரு குடும்ப சண்டை அப்படின்னு. குடும்ப சண்டைன்னா குடும்ப சண்டைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டான ஒரு நிறுவனம் தொடர்பான ஒரு பிரச்சனை குடும்ப சண்டை அல்ல. நான் சன் டிவி ஷேர் வச்சுருக்கேன், நீ எனக்கு சொல்லணும். அதுக்கு தான் செபின்னு ஒன்று வச்சுருக்கோம். இந்த பிரச்சனை தொடங்கினோடனே செபிக்கு ஏன் லெட்டர் எழுதுறாரு? எப்படி குடும்ப சண்டையாகும்? 20% வெளில இருக்குல்ல,
நீங்கள் வெறும் 10 ஷேர் சன் டிவி வச்சுருந்தீங்கனாலும் யூ ஹாவ் அ ரைட் டு கொஸ்டின். குடும்ப சண்டை அல்ல, பப்ளிக் லிமிடெட் லிஸ்டட் கம்பெனி. ஒவ்வொரு சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னா கூட போர்டு ரெசல்யூஷன் போட்டு தான் அதை மாற்றணும் அவங்க. கரெக்டுங்களா? அதுக்கு தான் செபி இருக்குது. அப்போது ஒரு சேஃப்டிக்காக கலாநிதி இதை உறுதியாக செஞ்சுருப்பார். ஏன்னா கலாநிதிக்கு கீழே ஆரம்மார் எடிட்டரு, அவருக்கு கீழே சுரேஷ் வேதநாயகம், சுரேஷோட அண்ணன் தான் கட்டதுரை. சார் இப்போங்க சார் இவங்க முதலமைச்சர், அவங்க ஃபேமிலி, தயாநிதி மாறன் அவர்கள் அமைச்சர், இப்படிலாம் இருக்கும்போது இவங்க கீழே இருக்கவங்க இந்த மாதிரி வழக்குகளை போட்டு வச்சுக்கிறது தமிழக அரசியல்லே மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குல்ல சார்? சன் டிவி விவகாரம் திமுக என்ற கப்பலை கவிழ்க்க போகிறது மாலதி, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மாறன் விடமாட்டார். கூட பிறந்தவன் அண்ணன்ட்டு உன்னை நம்புனா இப்படி நீ என்னை ஏமாற்றி நீ இவ்வளோ கையெழுத்து வாங்கிட்டு நீ மொத்தத்தையும் 35 குழுமங்கள், ஐபிஎல் டீம், அந்த ஐபிஎல் டீமுக்கும் உங்களோட மகள் நிர்வாகி கலாநிதி மாறனோட நிலைப்பாடு என்னவென்றால், இது என்னுடைய மூளையில் என்னுடைய அறிவால் நான் உருவாக்கிய நிறுவனம், தம்பிக்கு எதுக்கு கொடுக்கணும் என்று சொல்கிறார். சரி, லாஜிக்கு. கேபிளை திருடுனீங்களே, தம்பிக்கு டெலிகாம் மினிஸ்டர் இல்லாமல் இருந்தால் எப்படி திருடியிருப்ப? தயாநிதி மாறன் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்ததால் தானே பில்கேட்ஸ் தமிழகம் சென்னையில் கருணாநிதியை பார்க்கிறார். தொடர்புத்துறை அமைச்சராக இருந்ததனால் தானே பல்வேறு ஐடி நிறுவனங்கள், டெக் நிறுவனங்களில் பங்குகளை வாங்கினீர்கள். தயாநிதி மாறன் என்ற அமைச்சரின் செல்வாக்கு இல்லாமல் இவ்வளோ பெருசாக நீங்கள் இந்த நிறுவனத்தை வளர்த்துருப்பீங்களா? நீங்கள் பிஸ்னஸ் மேன், அவர் தான் அரசியல் முகம். இட் இஸ் மியூச்சுவல். கலாநிதி மாறனின் அறிவு திறனால் இது உருவாகி இருக்கலாம், வளர்ந்திருக்கலாம், நான் அதை மறுக்கவில்லை. தயாநிதி மாறனின் அரசியல் செல்வாக்கு இல்லாமலும் இது வளர்ந்திருக்க முடியாது, அதையும் நீங்கள் மறுக்க முடியாது. இன்னைக்கு இந்த 4 ஆண்டுகள் ஆட்சி இவர் முதல்வரை நினச்சா எனக்கு உள்ளபடியே பரிதாபமாக இருக்குமா. அதனால தான் திறமை இல்லாதவங்க ஆளக்கூடாதுன்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவரது மூக்குக்கு கீழே என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது முதல்வருக்கு தெரியவே இல்லை. இந்த 4 ஆண்டுகளாக நான் பல்வேறு விவகாரங்களை நமது சேனலையும் விவாதிச்சிருக்கோம், நானும் வெளியில் பல்வேறு சேனல்களில் பேசியிருக்கேன். தமிழ்நாட்டில் 40-50 அரசு துறைகளுக்கு மேல் இருக்கிறது. காவல்துறையை போல முதல்வருக்கு அவப்பெயரை ஈட்டி தந்த ஒரே ஒரு துறை இருக்கிறதா? ஒரு துறை இருக்கிறதா? கள்ளச்சாராய சாவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு வந்த உடனே அந்த விக்னேஷ் என்கிற விக்னாவோட கஸ்டோடியல் டெத்து செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் ஜிவால் கமிஷனராக இருக்கும்போது தான். அதற்கு பிறகு ஜூனியர் மேலே எஃப்ஐஆர். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு தொடர் கொலைகள், சங்கிலி பறிப்புகள், எவ்வளோ விஷயங்கள். துட்டை வாங்கிக்கிட்டு போய் ஒரு என்கவுண்டர் நடக்கிறதெல்லாம் யூபியில் அங்கே தான் நடக்கும். பணத்தை வாங்கிக்கிட்டு என்கவுண்டர் நடத்துவது இன்று இங்கே நடைபெற தொடங்கிவிட்டது. இதுக்கு காரணமான இவங்களை புல்லப் பண்ணணும், இவங்களை கட்டுப்பாட்டில் வைக்கணுன்றது கூட முதல்வருக்கு தெரியாமல் போய்விட்டது பாருங்கள்.